வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தொடர்ந்து பாத்தீங்கன்னா சர்ச்சையில சிக்கிக்கொண்டே வராரு நம்ம சல்மான் கான் அவர்கள். சமீப காலமாக தொடர்ந்து அதிக சர்ச்சையில சிக்கி வந்த பாலிவுட் நடிகர் சல்மான் கான் பாத்தீங்கன்னா மீண்டும் அவரை கொல்ல முயற்சி செய்ததாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போது பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன தகவல், எதற்காக இவரை கொலை முயற்சி செய்தாங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நாடு முழுவதும் அதிர்ச்சி. நடிகர் சல்மான் கானை கொல்ல முயற்சி, 4 பேர் கைது, அதிர்ந்து போன பாலிவுட் திரையுலகம். இந்திய திரையுலகின் பிரபல நடிகர் சல்மான் கானை கொலை செய்ய திட்டம் தீட்டிய நிலையில் 4 பேரை போலீசார் கைது செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வராங்க. கைதான 4 பேருமே பிரபல தாதா லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலை சேர்ந்தவங்க என்பதும் தெரிய வந்திருக்கிறது. நடிகர் சல்மான் கானை வான்வெளியில் உள்ள அவரது பண்ணை வீட்டினர் அருகே வரும்போது அவரது காரை வழிமறித்து AK-47 துப்பாக்கியால் சுட்டு கொலை திட்டமிட்டுள்ளதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிரபல தாதா லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் இந்த கொலை முயற்சியில் சதித்திட்டத்தை தீட்டுள்ள நிலையில் பிஷ்னோய் கும்பலை சேர்ந்த 4 பேர் பன்வேல் போலீசார் கைது செய்திருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பாலிவுட் திரையுலகில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து போலீசார் அளித்த தகவலின்படி துப்பாக்கி சூடி நடத்தியவர்கள் அஜய் கஜாப் என்ற தனஜாய் தப்சிங், நஹி கௌரா பாட்டியா, வஷீம் சிக்னா, வாசிபி கான், ஜவாத் கான், ரிஷ்வான் கான் ஆகிய 4 பேருமே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த விசாரணையில இவங்க 4 பேருமே கைது செய்யப்பட்டு போலீசார் சிறையில் அடைத்து தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. என்ன காரணத்துக்காக இவரை கைது செய்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இவர்கள் 4 பேருமே தொடர்ச்சியாக சல்மான் கானின் பண்ணை வீடு, படப்பிடிப்பு தளங்கள் நோட்டமிட்டிருக்காங்க. கைதானவர்கள் செல்போன்களை ஆய்வு செய்ததில் நடிகர் சல்மான் கானை AK-47 ரக துப்பாக்கி மற்றும் இதர ஆயுதங்களை தாக்குமாறு அறிவுறுத்தப்பட்ட தகவல்கள் போலீசார்கள் கண்டறியப்பட்டுள்ளது. கைதானவர்கள் அஜய் கஜா பாகிஸ்தானில் உள்ளிட்ட டோகா என்ற ஆயுத வியாபாரியுடன் MK-60, AK-47 மற்றும் AK-92 ரக துப்பாக்கிகளை வாங்குவதற்காக தொடர்பில் இருந்ததும் போலீசார் விசாரணைக்கு போது அஜய் காஸ்பா தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்திருக்காங்க. சிறுவர்களை பயன்படுத்தி சல்மான் கானை தாக்கிவிட்டு அங்கிருந்து கன்னியாகுமரிக்கு வந்து அங்கிருந்த படகு மூலம் இலங்கைக்கு தப்பிச் செல்ல குற்றவாளிகள் திட்டமிட்டதாக போலீசார் தெரிவித்தாங்க. கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி மும்பையின் பாந்த்ராவில் உள்ள சல்மான் கானின் வீட்டிற்கு வெளியே பைக்கில் வந்த 20 பேர் துப்பாக்கி சூடு நடத்தியது தெரிய வந்திருக்கு. அது இந்த கும்பல் தான் நடத்தியதாக போலீசார் தீவிர விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா பாலிவுட் திரையில மிகப்பெரிய ஒரு பலத்த பாதுகாப்புடன் நம்ம சல்மான் கான் பாத்தீங்கன்னா வீட்டிற்கு முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.